இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என்னோட மனைவியாவும் என்னோட துணைவியாவும் என் பிசினஸ்க்கு பார்ட்னராகவும் வர முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தங்களா தான் முதல்ல நான் ரம்யாவை பார்த்தேன். அப்பா அம்மா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முன்னாடி சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன், மனசார விரும்புறேன் ரம்யா. நீங்க இல்லாத இந்த உலகத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியும். என்ன வினோ, போனதும் வந்துட்ட? வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? ஆமா, அவங்க கிளம்பிட்டாங்க. அதான் நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன முகத்துல ஒரே உற்சாகம் பொங்குது? ரொம்ப நாள் கழிச்சு ஊர்க்காரங்களை பார்த்த சந்தோஷமா? என்ன இல்லாம இருக்குமா? என் சந்தோஷத்துக்கு அது மட்டும் காரணம் இல்ல, வந்தவங்க ரொம்ப சந்தோஷமான செய்திய சொன்னாங்க. சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன செய்தி சொல்லு, நானும் கேக்குறேன். அவங்க நம்ம ரம்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ற வினோ? எதுவும் தகவலை சொல்லாமலா வந்தாங்க? பத்மா, அவங்க எங்களெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. எதேச்சையா அவங்க பையனுக்கு பொண்ணு தேடுறப்போ எங்க ஞாபகம் வந்து விசாரிக்க வந்திருக்காங்க. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான், ரொம்ப நல்லவங்க அவங்க. அது சரி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ரம்யாவ அந்த பையன் கிருஷ். பத்மா, நம்ம தகுதிக்கு ஏத்த இடம் தான் நமக்கு சரியா வரும். அதுவும் இல்லாம கிருஷ் விஷயத்துல ரம்யாவுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. அதுவும் சரிதான். சரி, இது விஷயமா ரம்யா கிட்ட பேசிட்டியா? அவ சம்மதம் சொல்லிட்டாளா? சொல்லல, நான் நேர்ல பேசிக்கிறேன். ஆனா நான் சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. அவளுக்கு விருப்பம் இல்லாமலாம் இங்க எதுவுமே நடக்காது. அவ விருப்பத்துக்கு மாறா என்னைக்கு நடந்துகிட்ட? ஓ வளர்ப்பாச்சே, கண்டிப்பா சம்மதம் சொல்லுவா. ஆமா பத்மா, இந்த சம்பந்தம் அமைஞ்சா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. அத்தைக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் இல்லாம ரம்யாவை பத்தியும் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவளுக்கு சின்ன வயசுல அந்த திக்கிற பிரச்சனை வந்துச்சுல்ல, அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அத பத்திலாம் அவங்க ரொம்ப பெருசாவே எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் விருப்பம் இருந்தா ரம்யாவை வேலைக்கு கூட போலான்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு வரதட்சணையா ₹1 கூட கேட்கல. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. வரதட்சணை கேக்குறதும் தப்புதான், கொடுக்கறதும் தப்புதான். மனசுக்கு பிடிச்சதானே ஒரு விஷயம் நடக்கணும், பணத்துக்கு பிடிச்ச இல்லல்ல. அதுக்குன்னு நான் ரம்யாவுக்கு எதுவும் பண்ணாம விட்டுற மாட்டேன். அவங்க கேட்கலனாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அத சிறப்பா செய்யணும். அவளுக்கு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சு, மேற்கொண்டு பணம் சேர்த்து வச்சு ரம்யா கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா பண்ணணும். பெரிய மண்டபம், பெரிய பெரிய கச்சேரி எல்லாம் வச்சு, விருந்து உபசரிப்பெல்லாம் தடபுடலா பண்ணி, அவ கல்யாணத்தை ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு பண்ணணும். ஐயோ வினோ வினோ, இரு இரு, போதும் போதும். பொண்ணு கேட்டுட்டுதான் போயிருக்காங்க, நீ என்ன அதுக்குள்ள ஏன் கண்ணு முன்னாடி கல்யாணத்தையே நடத்தி காமிச்சிட்ட? அவ்வளவு அவசரம் பின்ன இருக்காதா பத்மா? என் வாழ்க்கையோட முதல் லட்சியமே அவதானே. அதான் ரம்யாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அவளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது என்னோட கடமை மட்டும் இல்ல, அது என்னோட ஆசை. அவளை நான் பேச்சுக்கு மூத்த மகன்னு சொல்லல, எப்பவும் அவதான் என்னோட மூத்த மக, என்னோட மூத்த மக. என் புருஷனுக்கு சொன்ன மாதிரி அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன். அதுக்கு இந்த இடம் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் பத்மா.